சிலபஸில் முதுமொழி காஞ்சியை பற்றி பார்க்கலாம். முதுமொழி காஞ்சி பழைய 8th புக்கில் இருக்குது. அதில் உள்ள சில குறிப்புகள் பார்க்கலாம். முதுமொழி காஞ்சி சிறந்த 10. அந்த சிறந்த 10 என்னென்னா, ஆற்களி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை, காதலில் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல், மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமை, வன்மையில் சிறந்தன்று வாய்மையுடைமை, இளமையில் சிறந்தன்று மெய்ப்பினியின்மை, நலனுடைமையின் நாணுறச் சிறந்தன்று, குலனுடைமையின் கற்புச் சிறந்தன்று, கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று, செற்றாரைச் செறுத்தலின் தற்செய்கை சிறந்தன்று, முன்பெரு களிப்பின் சிறுகாமை சிறந்தன்று. இந்த முதுமொழி காஞ்சியோட ஆசிரியர் யாருன்னா மதுரை கூடலூர் கிழார். இவரோட ஊர் கூடலூர். இதோட சிறப்பு என்னென்னா, இவர் தன் பாடல்களை நச்சினார், கிணியர் முதலிய நல்லுரை ஆசிரியர்கள் மேற்கோளாக கையாண்டிருக்காங்க. இவரோட காலம் சங்க காலத்துக்கு பின்னாடி. நூல் குறிப்புனா, காஞ்சி திணையின் துறைகளில் ஒன்று தான் இந்த முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சி 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து கூறும் நூல்னா முதுமொழி காஞ்சி தான். இதில் 10 அதிகாரம் இருக்குது. ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 10 பாடல் விழாம், மொத்தம் 100 பாடல்கள் இருக்குது. இந்த பாடலை படித்தா கற்போரின் குற்றங்களை போக்கி அறம் பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை அற உரைகளாக கூறி நல்வழிப்படுத்தும்.